ஸ்ரீ ராமஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா வழங்கும் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான கண்ணனை பணிமனமே நிகழ்ச்சியோட ஃபினாலே எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். கடந்த ஒரு வாரமாக அந்த கண்ணனை பல விதமாக அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஜெய்ப்பூரில் ஸ்ரீ ஜெகத் சிரோமணி கோவிலில் ஆரம்பித்து யாதவாபியுதம், வண்ணமாடங்கள் சோழ், ஸ்ரீமத் பாகவதம், திருமங்கையாழ்வார் அனுபவித்த கண்ணன், சுவாமி தேசிகன் அனுபவித்த கண்ணன், கோபால விம்சத்திலேருந்து குழந்தைகள்லாம் அற்புதமாக பாட்டு பாடியிருந்தா, நிறைய குழந்தைகள் கண்ணன் மாதிரியும் ராதே மாதிரியும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா, கதை கேட்டோம், ஸ்லோகம் கேட்டோம். இந்த மாதிரி கண்ணன் இந்த வருஷ நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக அமைச்சுட்டு இருக்கான். இந்த நிகழ்ச்சியோடைய கடைசி எபிசோட் இட் இஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் எபிசோட். எல்லாரும் தயாராக இருங்கோ. நம்ம எல்லாரும் பிருந்தாவனத்தில் அந்த கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். கோபிகைகள்லாம் யசோதை கிட்ட என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்ல போகிறா, கண்ணன் அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறான், நம்ம ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு பக்ஷணம், உப்பு சீடை, வெள்ளை சீடெல்லாம் ஏன் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து அந்த கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்காகவும் சொல்ல போகிறா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். இட் இஸ் அ லாங் எபிசோட், ஆனால் டைம் போகிறதே தெரியாது. கடைசி வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் கேளுங்கோ. அவ்வளவு அற்புதமாக பெருமாள் இந்த எபிசோடை அமைச்சு கொடுத்துருக்கார். லெட் இஸ் நாட் டிலே, லெட் இஸ் ஆல் லிசன் டு கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் ஃப்ரம் பெரியாழ்வார் திருமொழி பை ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி. கதவிருக்ஷா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் கடந்த கொஞ்ச நாளாக ஆழ்வார்களையும் அரங்கனையும் அனுபவித்தோம். திருவேங்கடவனையும் ஆழ்வார்கள் அனுபவித்தோம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. இப்போ கிருஷ்ணனை பற்றி எல்லாம் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? கிருஷ்ண ஜனனத்தை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லுவா. எவ்வளோ நாள் கேட்டாலும் அலுப்பில்லாதது கிருஷ்ண ஜனனமும் கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்களும் கிருஷ்ணனுடைய விளையாட்டுகள் எல்லாமே அலுப்பில்லாதது. எத்தனை தரம் கேட்டாலும் புதுசாக சொல்கிற மாதிரி அது ஒரு அனுபவம் தான். இப்போ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் எப்படி அனுபவிச்சா அப்படின்ற வரிசையில் ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சா கிருஷ்ணனை, அதாவது பெரியாழ்வார் என்ன பாவனையில் அனுபவிச்சார், அவர் தாயினுடைய பாவனையில் கண்ணனை அனுபவிச்சார். அந்த தாயாக இருந்து அவர் அனுபவித்த போது அந்த கண்ணன் பண்ணின சேஷ்டிதங்களெல்லாம் எல்லாரும் எப்படி முறையிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினா, அதுக்கு அந்த தாயான பாவனையில் யசோதை என்னென்ன மாதிரி சொல்கிறா, எப்படி எல்லாரும் சொல்கிறா, கம்ப்ளைண்ட் எப்படி கண்ணன் மேலே சொல்கிறா அப்படின்ற மாதிரிலாம் ஆழ்வார் அனுபவிச்சிருக்கு. அதை நாம் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இன்றைக்கி அதை நாமளும் அனுபவிக்கலாமா? அதை பெரியாழ்வாருடைய பாசுரத்தில் 2ஆம் பத்தில் 9வது பாசுரம். அந்த 9வது பாசுரம் வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டுன்னுட்டு அந்த பாசுரம் வரும். அதில் கண்ணன் பண்ணுற ஒரு சேஷ்டத்தையும் சொல்லி அதுக்கு பதில் யசோதை எப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஆழ்வார் அதை அனுபவிக்கிறார். அதை நாமளும் இப்போ அனுபவித்து பார்ப்போம். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லோம் உன் மகனை காவாய். புண்ணில் புளிப்பெய்தாலொக்கும் தீமை புரை புரையாலிவை செய்ய வல்ல அண்ணர் கண்ணானோர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். கண்ணபிரான் வெண்ணெய் சாப்பிட்றதுன்றது பழகின விஷயம். அதுவும் தங்கள் வீட்டில் இருக்கிற வெண்ணெய் போகாதுன்னு வீடு வீடாக போய் வெண்ணெய் சாப்பிட்றதுன்னு வழக்கம். அந்த மாதிரி வீடுகளில் போய் ராத்திரி அம்மா பக்கத்தில் படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பானா, காலங்கர்த்தால் எழுந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டானா, கண்ணனை காணமே எங்கே அப்படின்னுதுன்னா உடனே கம்ப்ளைண்ட்டு தான் வருமா. அந்த மாதிரி எழுந்து யார் வீட்டில் எங்கே வெண்ணெய் வச்சுருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு வருவானா. அதே மாதிரி ஒரு வீட்டில் வெண்ணெயை போய் சாப்பிட்றான். வெண்ணெயை சாப்பிட்டுட்டு புது வெண்ணெய் கடைஞ்சி வச்சுருக்கா, வெடிகாலம்பரை எழுந்து கடைஞ்சி வச்ச வெண்ணெய் அந்த வெண்ணெயை சாப்பிட்டுடுறான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன பண்ணுறது, அட இந்த பாத்திரத்தையே இன்றைக்கி வச்சா நாளைக்கு திருப்பி இதில் பழைய வெண்ணெயை வைப்பா, அதனால் இத்தை போட்டு உடைச்சிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுன்னு அதை கல் மேலே போட்டு உடைக்கிறானா.
உடைச்சா அந்த ஓசை கேட்குறத அதை கையை கொட்டி சிரிக்கிறானா. இந்த மாதிரி வெண்ணெயை சாப்பிட்றதும் இல்லாத வெண்ணெய் வச்ச பாத்திரத்தையும் இப்படி கல்லில் போட்டு உடைச்சு இப்படி கூட உன் புள்ள ஒரு தீமை பண்ணுவனா? புண்ணில் புளிப்பெய்தாலுக்கும் தீமை புரை புரையால் இவை செய்ய வல்ல. புண்ணில் புளியை குத்தினா எவ்வளோ எரிச்சல் வரும், அந்த மாதிரி புரை புரையால் வீடுக்கு வீடு, ஒரு வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு வீடாக அவன் செய்கிறானே. இப்படி ஏற்பட்ட தீமைகள், இப்படி ஏற்பட்ட இந்த தீமைகளை அண்ணற்கு அண்ணானோர் மகனை பெற்ற பலராமன் கூட இருந்தான். இவனுக்கு அண்ணன் தானே அவன், அந்த பலராமன் கூட இருந்தான். அவன் இந்த மாதிரி பண்ணினதே இல்லை. நம்பி இருந்தான், நம்பி இப்படி பண்ணினதில்லை. ஆனால் இவன் இந்த மாதிரி பண்ணுறான். அசோதனங்காய் உன் மகனை கூவாய். இப்படி ஏற்பட்ட பிள்ளையை என்ன வளர்த்துருக்க நீ, உன்னா பிள்ளைய நீ முதல்ல கூட்டுக்கோ அப்படின்னுட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறாளாம். கண்ணன் என்ன பண்ணுவான், காலங்கார்த்தால் எழுந்திருக்கிறதா. இந்த மாதிரி கண்ணன் இந்த வெண்ணெயை சாப்பிட்டுப்படுறான்னு என்ன பண்ணுவாளாம், அந்த வெண்ணெயெல்லாம் நல்லா இது பண்ணி உரிமையில் வச்சு வெறுமை கதவை சாத்திட்டு போனால் உள்ளே பூந்து எடுத்து விட்றான். இந்த சாவிகளெல்லாம் பூட்டி என்ன பண்ணுவாளாம், வார வடம்னு வாசலில் ஒரு இது வச்சுருப்பா, அதில் சொல்லி எடுத்து வைப்பான் அந்த சாவிகளை. அந்த சாவிகளை வச்சு திறந்து அவன் உள்ளே போய் எடுத்து சாப்பிட்ருவானா. அதுக்காக என்ன பண்ணுறா, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அதுக்கு காவல் வைக்கிறா. அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டு கண்ணனை அந்த வெண்ணெய் வச்சுருக்கான் சாப்பிட்ற போகிறான். இந்த சாவி பூட்டு இந்த அரணா கயிறில் கோத்து வச்சுக்கோங்க, நீங்கள் கண்ணன் வந்தால் கொடுக்கவே கொடுக்காதுங்கோ, நாங்கள் வந்த அப்புறம் சாவி கொடு, கண்ணன் வெண்ணெயை சாப்பிடாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பசங்கக்கிட்ட சொல்லுவாளாம். பசங்கக்கிட்டெல்லாம் அந்த பசங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெருமைன்னா, தங்களை பெரிய ஆளாக்கி தங்களுக்கு சாவி கொடுத்துட்டா தங்கக்கிட்டேன்னு அதுகளுக்கு அப்படி ஏற்பட்ட பெருமையாக. இடுப்பில் ஒரு கோமணமும் தலையில் ஒரு முண்டாசும் தான் இருக்கும். அந்த கோமணத்துக்குள்ளே அரணா கயிறில் ஒரு சாவி. இந்த சாவியை கோத்து இடுப்பில் கட்டிண்டுடுமா எல்லா பசங்களும். கண்ணன் வரா, நான் காத்தால் பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறவன் இவா பண்ணுற கள்ளத்தானா அவனுக்கு தெரியாதா? கார்த்தால் எழுந்து என்ன பண்ணுவானா, அப்படி 2 கையும் பின்னாடி கட்டிட்டு திரும்பி பார்க்காத நீள போவனான். கண்ணன் வந்துட்டான் இதுகள்லாம் ரெடியாக என்ன பண்ணுமா, அந்த அரணா கயிறில் இந்த சாவியை தொட்டு பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்குமா. எதையுமே திரும்பி பார்க்க மாட்டானா கண்ணன். நீளம் அந்த தெருவில் போயிட்டு ஒரு லைன் திரும்பி வருவானா. அவன் எல்லாத்துக்கும் ஏமாத்தோம், கண்ணன் வரலையே, கண்ணன் சாவி கேட்பானே, நாம் சாவி வச்சுட்டுருக்குமேன்னு இந்த பெருமையை சொல்கிறதுக்கு வழி இல்லையேன்னு. அப்புறம் இதுகளே கண்ணான்னு கூப்பிடுமா. என்னடா கூப்பிட்ற, எது கூப்பிட்ற அப்படின்னு வரான். எனக்கு இந்த பாரு அப்படின்னுமா. என்னடா, சொல்ல மாட்டோமே, நாங்கள் சொல்ல மாட்டோமே அப்படின்னு. என்னடா பெரிய சொல்ல மாட்டேன், என்ன வச்சுட்டுருக்க நீ, என்ன சாவி வச்சுட்டுருக்கோம், உனக்கு சொல்ல மாட்டோமே அப்படின்னு. சொல்லட்டா போ, உனக்கு திறக்க தெரியாது, அதனால உங்கள்கிட்ட சாவி கொடுத்துருக்கா உங்கள் அம்மா, உனக்கு சொல்லட்டா போ அப்படின்னு வரான். இல்லையே, எங்களுக்கு திறக்க தெரியுமே, இந்த பார் திறந்து காட்டுறேன் பாரு அப்படின்னுமா. இது மாதிரியே ஒரு பசங்களையும் அது மாதிரி பண்ணி எல்லாம் இந்த பாரு எங்களுக்கு திறக்க தெரியும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த சாவியை திறந்து காட்டுமா பசங்க. உடனே உள்ளே போய் எல்லாருக்கும் கொடுத்து குரங்கு, குட்டி, பூனை, இந்த கூட இருக்கிற பசங்க எல்லாருமா அந்த வெண்ணெயை ஒரு நிமிஷம் சாப்பிட்ருவாளாம். திரும்பி வரத்துக்குள்ளே வெண்ணெய் பாத்திரம் எல்லாம் காலி. இதுக்கு யமுனைக்கு நீராட போயிட்டு வந்தவாளுக்கு வந்த உடனே இந்த மாதிரி எல்லாம் காலியாக இருக்குமா. இது மாதிரி தான் புரையால் இவை தீமைகள் செய்ய வல்ல. வீடு வீடாக உன் பிள்ளை இந்த மாதிரி தீம்புகள் தான் சேச்சுட்டு வரான். யசோதனங்கா, இப்படி ஏற்பட்ட பிள்ளைய வளர்த்துருக்கிய நீ, உன் பிள்ளைய கூவி கொள்ளுமா அப்படின்னு குறை சொல்கிறாளாம். எப்போவுமே தன் குழந்தைகளை பற்றி குறை சொன்னால் அம்மாக்களுக்கு ரொம்ப பொறுக்காது. ஏண்டா அங்கே போகிறேன், இந்த மாதிரி அவள் தப்பு சொல்கிறாளே, எந்துக்கடா போகிறேன் அப்படின்னுட்டு சண்டை போடுவா. அதே மாதிரி கண்ணனை கூப்பிட்றா இவோ. வருக வருக வருகவிங்கே வாமன நம்பி வருகவிங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருகவிங்கே, அரியன் இவனெனக்கின்று நங்காய் அஞ்சன வண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்க இல்லேன் பாவியேனுக்கிங்கே போதராய. கண்ணன் அந்த மாதிரி சொல்கிறாளேன்னு யசோதைக்கு தாங்கலை. உடனே கூப்பிட்றாளாம். வருக வருக வருகவிங்கே வாமன நம்பி வருகவிங்கே. கண்ணா போகாதரா கண்ணா, ஏண்டா நம்மாத்தில் இல்லாத வெண்ணையாடா, ஏண்டா அவள்லாம் இப்படி சொல்கிறா, நீ போகிறாங்க இங்கே வந்துடுறா கண்ணா அப்படின்னு கண்ணனுடைய அழகை வேற சொல்கிறா. கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருகவிங்கே. காகுத்த நம்பின்னு ராமனை சொல்கிற ஒரு வார்த்தை அது. அந்த ராமனையும் ஏறிட்டுண்டு காகுத்த நம்பி வருகவிங்கே அப்படின்னு கூப்பிட்றாத்த. அரியன் இவனுக்கின்று நங்காய், என் பிள்ளை என்ன எரிஞ்சிட்டு கிடக்கிறானா, அவன் எனக்கு எப்படி ஏற்பட்ட அருமையானவன்,
அவனை போய் நீங்கள்லாம் இந்த மாதிரி சொல்கிறவங்களே, அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன். அழகான அஞ்சனமனை போல அழகான கண்களை வச்சுட்டு, செந்தாமரை போல கண்களும் அஞ்சன மலை போல திருமேனியும் உள்ள கண்ணா, உன்னுடைய அழகும் உன்னுடைய செய்கையும் அவளுக்கு தெரியல பாரு. அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன். அவள் எல்லாரும் இந்த மாதிரி சொல்கிறாளே கண்ணா, நீ போகாதரா, வந்துடுடா இங்கே, பாவியனுக்கு இங்கே போதராயே. அவள் சொல்கிறத பார்த்து நீ இந்த மாதிரி கேட்டுட்டு போறியடா, நீ போகலாமா கண்ணா, வந்துடு அப்படின்னு கூப்பிட்றாளாம். அவள் சொல்கிற அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தாயாருக்கே தன் குழந்தைகளை தப்பு சொன்னால் பொறுக்கவே பொறுக்காது. அப்படி ஏற்பட்ட குழந்தை எப்படி ஏற்பட்ட கண்ணபிரான் இவாளுக்கு அரியனிவனுக்கென்று நங்காய், இவன் பிறக்க மாட்டாத அரியனான குழந்தையாச்சே, இவனுக்கு இல்லாததா இப்படி சொல்கிறாளே அப்படின்னு யசோத பாவத்தில் ஆழ்வாரிட்ட பேசுகிறார். அவருக்கு மனசு தாங்காத. அடுத்தது அவ சொல்கிறா, இன்னொரு ஆட்சிகள் சொல்கிறா. திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கமொன்றும் இளந்தேசுடையன் உருக வைத்த குடத்தோடு வெண்ணை உறிஞ்சி உடை திட்டு போந்து நின்றான். அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய், வருகவென்று உன் மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனனே. திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கமொன்றுமிலன் தேசுடையன். உன் பிள்ளையினுடைய லட்சுமிகரமானவன் தான் அவன், யாரும் இல்லைன்னு சொல்லலை. திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கம் ஒன்றுமில்லன் தேசும் ஒன்றில்லன். அவனுடைய ஜோதியானவன் அவன், அவனுக்கு எந்த வித தேக்கமும் கிடையாது. அவன் எல்லா விதத்துலேயும் பூர்ணனானவன் அவன். ஆனாலும் செல்ல பிள்ளையான கண்ணவன். ஆனால் அவன் செய்கிற வழியும் அவன் பண்ணுற காரியங்களையும் பார்த்தா தான் பொறுக்கவே முடியல. என்ன செய்தான் அவன் அப்படின்னா, என்ன நீங்கள் எப்போ பாரு என் பிள்ளை இப்படி கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களே, என்ன தான் பண்ணிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு யசோதை கேட்குற பாவனையில், உருக வைத்த குடத்தோடு வெண்ணை உறிஞ்சி உடை திட்டு போந்து நின்றான். அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வது தான் வழக்கோ யசோதாய். என்ன பண்ணினான்னு சொல்கிறிய, வெண்ணெயை தோற்றி நீ உருக வச்சு குடத்தோட நெய்யை உருக வச்சுருந்தோம். நாளைக்கு அது வியாபாரத்துக்கு எடுத்துன்னு போகணும், அதுதான் எங்களுக்கு வியாபாரம் பண்ணணும் பிழைப்பு. அத்தை அப்படியே வந்தான், ஒரு பொட்டு நெய் இல்லாத குடத்தோட உறிஞ்சி ஒரு நிமிஷம் சாப்பிட்டு போயிட்டான். ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம் இந்த மாதிரி பரிபவம் பண்ணுறது தானுடைய உன் பிள்ளையனுடைய வழக்கமாக இது? நீ வளர்த்துருக்கிற லட்சணம் அதுவா? இந்த மாதிரி வளர்த்துருக்கிய யசோத, வருகவென்று உன் மகன் தன்னை கூவாய், அவனை கூட்டுக்கோ, இன்னும் குறைகாலம் எங்களை வாழ ஒட்டான் போல இருக்குதே, வாழ ஒட்டான் மதுசூதனனே, அவனை நீ கூட்டுக்கோ. அவனை இந்த மாதிரி எங்களை பண்ணுறது எங்களால் பொறுக்க முடியல. இஷ்டப்படி அவன் சேஷிருக்கான், இதெல்லாம் நியாயமா? வருகவென்று உன் மகன் தன்னை கூவாய் வாழ ஒட்டான் மதுசூதனனே, எங்களை குடிவாழ விட்டாத பண்ணிட்டுருக்கான், நீ கூட்டுக்கோ யசோதா அப்படின்னு ஒரு ஆட்சி கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி இது ஒரு பாசுரம். அடுத்தது இன்னூற்றி சொல்கிறா ஒத்த, கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளை இங்கே போதராயே, தென்திரை சூழ்த்திருப்பே கிடந்த திருநாரண இங்கே போதராயே, புண்டு வந்தேன் நம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆட்சிதானும் கண்டெதிரே சென்றெடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. தன்னுடைய பிள்ளையனுடைய பெருமையெல்லாம் நினச்சி பார்க்க, என்ன இவன் எப்படியேற்பட்டவன், இவனை இப்படி இவ கம்ப்ளைண்ட் சொல்கிறாளே அப்படின்னு அவளுக்கு ஒரே வைத்தறிச்சல். கொண்டல்வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, நீலமேகம் போல நீரை சுமந்த மேகம் போல நிறமுள்ள கண்ணபிரானே, பா நீ போகாதப்பா, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, அதாவது திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிற அப்படி ஏற்பட்ட ரங்கநாதனா பள்ளி கொண்டு இருக்கிற ஸ்ரீ கண்ணா நீ போதராயே. இந்த பெருமையெல்லாம் ஆழ்வார்க்கு உடனே ஞாபகம் வருது. இப்படி ஏற்பட்ட பெருமையுள்ள இந்த கண்ணபிரானை இவ எல்லாரும் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாளே அப்படின்ற அனுபவம் அர்ச்சாவதாரத்துக்கு வந்துடுறது அவருக்கு. யசோதைய கிட்ட அந்த பாவத்தில் அவள் சொல்லிட்டு இருக்கச்சேவே இந்த பாவம் வந்துடுறது அவருக்கு. தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, திருப்பேர் நகரில் கிடந்த அந்த திருநாரணனா கிடந்த அங்கே இதுவாக இருந்த அன்பில் அப்போ கொடுத்தானா அழகாக இருக்காரோன்னோ திருப்பேர் நகரில்
அந்த சேவையை மனசில் நினச்சிக்கிறேன். அப்படி கிடந்து அங்கே இருந்த திருநாரணா அங்கே போகாதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணபிரான் பால் சாட்டுன்ற இந்த பாவனையில் தான் எண்ணம், யாராத்துக்கும் போனதா இல்லை. அந்த பாவனையிலேயே சொல்ல கூப்பிட்றாராம். உடனே கண்ணனும் நான் சொல்லிட்டு வராராம். உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம் புக ஆட்சிதானும் கண்டெதிரே சென்றெடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. நான் எங்கேயும் போய் யாராத்துலையும் ஒன்றும் பண்ணலம்மா, உங்ககிட்ட தானே நான் பால் சாட்டுன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் ஓடிட்டு வீட்டுக்குள்ளே போடுறானா. உடனே ஆமாண்டா கண்ணா, உன்னை எல்லாரும் சொல்கிறா, நீ எங்கிட்ட தான் பால் சாட்டுன்னு இருந்த வாடா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது ஆட்சியாக எடுத்துக்கிறாளாம் யசோதை இடுப்பில் வச்சு. என்ன மாயம் என்ன மாயம், இந்த மாதிரி ஒரு மாயம் பண்ணுற இந்த பிள்ளைய யாரார பார்த்ததுண்டா? இப்படி யாருமே தப்பு பண்ணாத மாதிரி இப்படி ஒரு மாயமான இந்த பிள்ளைய நீ எடுத்துக்கிறதும் உன் பிள்ளை ஓடி வரதும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அதையும் சொல்கிறாளாம் எல்லா ஆட்சிகளும். அடுத்தது இன்னொரு ஆட்சி ஒரு கம்ப்ளைண்ட்டு. பாலை கறந்தடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுதங்கு பேசி நின்றேன். சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். இன்னொரு ஆட்சியினுடைய கம்ப்ளைண்ட்டு. அவள் என்ன பண்ணுறா, பாலை கறந்து அடுப்பேற வைத்து, பாலை கறந்துட்டா எல்லாம் கார்த்தால எத்தனை பசு பால் கறக்குமோ எல்லா பசுமாட்டு பாலையும் கறந்துட்டா. பாலை காய்ச்சி மோராக்கி தயிராக்கி அதெல்லாம் வியாபாரம் பண்ணணுமே, அதுக்காக என்ன பண்ணுறா, அடுப்பில் எடுத்து பாலை வச்சுட்டு, அந்த காலத்துலலாம் நெருப்புன்றது தாங்களே சடுக்குன்னு மூட்ட மாட்டா. பக்கத்து வீடுகளில் மேல் வீட்டில் கீழ் வீட்டில் இருக்கிற நெருப்பை ஒரு வரட்டியில் வாங்கி கொஞ்சோண்டு வைப்பா. அது மேலே அந்த வரட்டி கிள்ளி போட்டு அந்த நெருப்பு காற்றுல ஜொலிக்கும். அதை கொண்டு அடுப்பில் மூட்டி அவள் அடுப்பு மூட்டுவா. இல்லைன்னா அந்த சிக்கிமுக்கி கல்லுன்னு அந்த கல்லை கழுதுனி குடஞ்சி அதை எடுத்து அதில் வச்சு நெருப்பு மூட்டுவா. அந்த மாதிரி பண்ணுறத பக்கத்து வீட்டில் இருக்கலேருந்து நெருப்பு வாங்கிட்டு வந்துள்ளாமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட சொல்லி, இந்த பாரு ஜாக்கிரதை, கண்ணன் வந்தானான்னு இந்த பாலெல்லாம் சாப்பிடுவான், அவனை ஒன்றும் இது பண்ணாத, அவனுக்கு பாலெல்லாம் சாப்பிட விடாத, நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் நெருப்பு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பொண்ணை சொல்லி பல்வளையாள் என் மகள் இருப்ப அழகாக கையில் வளையெல்லாம் போட்டுண்டு அழகான அந்த தன்னோட பொண்ணை அங்கே பக்கத்தில் பாலுக்கு காவல் வச்சுட்டு போகிறாளாம் அந்த ஆட்சி. அங்கே போனால் மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். நம்ம பக்கத்து வீட்டுக்கு போய் பேச நிற்கச்சே இறை பொழுது தானே பேசுவோம் நாம். அந்த இறை பொழுது அங்கே பேசின்னு இருக்காவா. அந்த பேசின்னு இருக்கச்சே இங்கே உள்ளே கண்ணன் வரானா. அடடா என்ன அழகாக வலை போட்டுருக்க, என்ன வளையல் போட்டுருக்குது, காட்டுவோம் கையை, ரொம்ப நன்னா இருக்கே இது அப்படின்னு அந்த கையில் இருக்கிற வளையெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி பார்க்குறானா. அந்த பொண்ணை மூஞ்சி பார்க்குறானா. கண்ணனுடைய அழகுலேயும் அவனுடைய பேச்சிலையும் அப்படியே மயங்கி நிற்கிறதான் அந்த பொண்ணு. அதுதான் கண்ணனுடைய மாயங்கள். எதுவுமே அந்த பொண்ணால் பேச முடியல. சொல்லிண்டே அடுப்பில் இருக்கிற பால் மொத்தத்தையும் ஒரே நிமிஷம் சாட்டாச்சு. வெறும் பாத்திரம் பால் அடுப்பில் இருக்குது. நான் போயிட்டு வரேம்மா, நீ பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். உடனே உள்ளே வரா, நெருப்பு வாங்கிட்டு வரா. பார்த்தா எங்கே மூட்டுறது அடுப்பு, எங்கே பால் இருக்குது, எல்லாத்தையும் கண்ணன் சாப்பிட்டுட்டு போயாச்சு. அந்த விஷயத்தை இப்போ சொல்கிறா. இறை பொழுதங்கே பேசி நின்றேன், சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். நீ நன்னா அழகாக கரும்பு போல் இனிமையாக பேசுவ. அதுவும் என்ன ஆலை கரும்பு, செங்கரும்பு கூட கிடையாது, ஆலை கரும்புக்கு ருச்சி ஜாஸ்தியாம். அந்த மாதிரி அழகான மொழியில் நன்னா இனிமையாக பேசுவ. ஆனால் உன் பிள்ளை பண்ணி போயிருக்கிற காரியத்தை பாரு. ஒரே நிமிஷம் சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். இந்த ஒரே வினாடியில் எல்லா பாலையும் சாப்பிட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? யசோதா, உன் பிள்ளைய கூட்டுக்கோ, அவன் பண்ணுற தீம்பு இதுவும் சிலவுதான், எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்குது, இவையும் சிலவே. உன் மகனை கூவாய், இவையும் சிலவே. அடுத்தது ஒரு ஆட்சி. போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய், போதரேன் என்னதே போதர் கண்டாய், ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். கோதுகலமுடை குட்டனேவோ குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா, வேத பொருளே என் வெங்கடவா வித்தகனே இங்கே போதராயே. இவா எல்லாரும் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லவே யசோதைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுறது.
பிள்ளையை கூட்டு மிரட்டுறா. போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய், அங்கே போகாதேன்னு ஒருத்தனங்கிட்ட எத்தனை தரம் சொன்னேன்டா, நீ இந்த மாதிரி ஏண்டா போகிற, போதரே நின்னாதே போதர் கண்டாய். இல்லைம்மா நான் போக மாட்டேம்மாங்க, அவள் அப்படி சொன்னா நான் போக மாட்டேம்மா அப்படின்னு சொன்னியே, நீ திருப்பி அங்கேயே போறியடா கண்ணா, இந்த மாதிரி போகலாமாடா, ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேசனான்னு கேட்க மாட்டேன், இப்படி ஒன்னகாவா குறை சொல்லச்சே என் மனசு கேட்குமா கண்ணா, நீ ஏண்டா அங்கே போற, உனக்கு இல்லாததாடா கோதூகலமுடைய குட்டனே, ஓ நீ இருக்கிற இடமே குதூகலமும் சந்தோஷமும் சௌபாகியமும் நிறைஞ்ச இடமாச்சேடா கண்ணா, நீ ஏண்டா அங்கே போற அப்படின்னு அந்த கண்ணனை சொல்ற மாதிரி கண்ணனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்ற. குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா வேத பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராய, நீ இருக்கிற இடமே சந்தோஷத்துக்கு முக்கியமான இடம் அது. குன்றெடுத்தாய், நீ என்ன சாதாரணமானவனா, ஆயர்களையும் ஆனிரைகளையும் காக்கிறதுக்கு அந்த கோவர்தன மலையை எடுத்து நீ கையில் வச்சுட்டு நின்னையே 7 நாள், உன்னுடைய பெருமையை யாருடா அறிவா, உன்னுடைய பெருமையை யார் சொல்லணும், அது அப்படியேற்பட்ட பெருமையுடைய கண்ணபிரானே. குடமாடு கூத்தா, நீ கோபிகளை வச்சுண்டு குடத்தை மாற்றி மாற்றி போட்டு நீ குடக்கூத்து ஆடினியே, அந்த குடக்கூத்த தேவர்கள்லாம் வந்து ரசித்தாளே, நீ எப்படியேற்பட்ட பொருள்டா கண்ணா நீ, வேத பொருளே வேதத்துக்கு முதன்மையானவனே நீ, உன்னை கொண்டுதானே வேதமே இருக்குது. என் வேங்கடவா திருவேங்கட மலை மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கியே, அப்படியேற்பட்ட மலை மேலே நின்ன மலையப்பனாச்சே நீ. வித்தகனே, உன்னால் இல்லாதது என்ன, எல்லாத்துக்கும் சர்வாந்தர்யாமியான நீ வித்தகனாச்சே. இங்கே போதராய, நீ போகாதரா கண்ணா, உனக்கு கண்ணனை இவ்வளோ சோஸ்திரம் பண்ணி இவ்வளோ பெருமைகளெல்லாம் சொன்னாலான போகாத இருப்பணும் என்னமோன்றதுக்கு அவனுடைய உண்மையான பெருமைகளை யசோதை சொல்கிற மாதிரி இங்கே இது ஆழ்வார் இப்படி சொல்கிற. வித்தகனே இங்கே போதராய, இது சொல்லியாச்சு. அடுத்தது இன்னொரு ஆட்சி வர. சென்னல் அரிசி சிறுபருப்பு செய்த அக்காரம் நறுநெய் பாலால் 12 திருவோணமட்டேன் பண்டுமி பிள்ளை பரிசறிவன் இன்னமுகப்பன்னான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். உன் மகன் தன்னை யசோதை நங்காய் கூவிக்கொள்ள இவையும் சிலவே. இன்னொரு கோபிகை என்ன சொல்றான்னா, சென்னல் அரிசி சிறுபருப்பு செய்த அக்காரம் நறுநெய் பாலால், அதாவது சீரக சம்பான்னு இதுவா சேப்பான அரிசியாம், அரிசியில் ரொம்ப உசந்த அரிசியாம், அந்த அரிசியோட சிறுபருப்பு பயத்தம்பருப்பு, அந்த பயத்தம்பருப்பை போட்டு அக்காரம் நறுநெய் பாலால், அதாவது நிறைய நல்ல வெல்லத்தை போட்டு இந்த பாலாலேயே அதில் பாலாலேயே தளி பண்ணி நிறைய நெய்யை குத்தி 12 திருவோணமட்டேன், 12 திருவோணத்துக்கும் இவ வந்து சேர்த்து விரதம் இருந்து கண்ணனுக்கு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும்னு எல்லாம் பண்ணி வைக்கிறாளாம். அதனால் சென்னலறுப்பு சிறுபருப்பு செய்த அக்காரம் நறுநெய் பாலால் 12 திருவோணமட்டேன் பண்டுமி பிள்ளை பரிசறிவன், எல்லா திருவோணத்துக்கும் சேர்த்து ஒரு நாளில் இந்த மாதிரி விரதத்துக்காக நான் பண்ணினேன். இதை உடனே பரிசறிவன் இன்னமுகப்பன்னான் என்று சொல்லி எல்லாமும் விழுங்கிட்டு போந்து நின்றான். இதனுடைய இதை இவனுக்கு தெரியும், ஆனால் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாட்டாம்மா. சரி போனால் போகிறது அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், கண்ணனுக்கு கொடுக்காத என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தனான இன்னமுகப்பன்னான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். அந்த 12 திருவோணத்துக்கும் நான் சேர்த்து பண்ணின அத்தனை வெள்ளத்தையும் ஒரே நிமிஷத்தில் வாரி விழுங்கிட்டு போயிட்டானே உன் பிள்ளை. இவனுடைய குணத்தையும் இவனுடைய சேஷ்டிதங்களையும் நான் என்ன சொல்லுவேன், இவனுடைய ஸ்வபாவத்தை பண்டுமி பிள்ளை பரிசறிவன், இவனுடைய சுபாவம் எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட போனா போகிறது கேட்குறானேன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போந்தானே. உன் மகன் தன்னை யசோதனங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. இப்படி ஏற்பட்ட சேஷ்டிதங்கள் பண்ணுற உன் பிள்ளையனுடைய இந்த இது கொஞ்சம், இது இவையும் சிலவே, நீ இன்னும் நிறைய இருக்குது அவனுடைய தீம்புகள்லாம், இவனை நீ கூட்டுக்கோ, இன்னுமே இந்த மாதிரி பண்ணாத, நீ அழகாக பிள்ளை வளர்த்துருக்க கூட்டுக்கோ அப்படின்னு யசோதையை கம்ப்ளைண்ட் சொல்கிறாளாம். அடுத்தது யசோதை திருப்பியும் சொல்கிறா. திருப்பி யசோதை புத்தி சொல்கிற மாதிரியும் ஆயர்கள் கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியும் இதில் ஆழ்வார் இப்படி பாடியிருக்க. கேசவனே இங்கே போதராயே கில்லேன் என்னாதிங்கே போதராயே நேசமிலாதாரகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே.
தூஷணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய் தாமோதர இங்கே போதராயே. திருப்பியும் கண்ணனை சொல்கிறா, கேசவனே இங்கே போதராயே. கேசவன் அழகான கூந்தல், சுருண்டு சுருண்டு கேசங்கள்லாம் அழகான அந்த கேசவன், கேசின்ற அசுரனை கொன்னத்தனாலே அவனுக்கு கேசவன்ற திருநாமம். அப்படியேற்பட்ட கேசவனே இங்கே போதராயே. கில்லேன் என்னாதே இங்கே போதராய. அம்மா நான் அங்கெல்லாம் போக மாட்டேம்மா, நான் நீ சொன்னதை கேட்பம்மா அப்படின்னு சொல்லிண்டே போறியே கண்ணா, இது சரியா உனக்கு? அந்த மாதிரி அதையும் சொல்லாத, நேசமில்லாதார் அகத்திருந்து நீ விளையாடாதே போதராய. பக்தி இல்லாத இடத்துல பகவானுக்கு பிரீத்தியே இருக்காதான். பக்தி இல்லாத எந்த விஷயத்தை சேஷம் எதுவும் பிரயோஜனம் இல்லை. பக்தியோட ஒரு தீர்த்தம் கொடுத்தா கூட பகவானுக்கு அப்படி ஏற்பட்ட திருவுள்ளம் அப்படின்றத இதை சொல்கிற. நேசமில்லாதார் அகத்திருந்தே நீ விளையாடாதே போதராய. உன்னிடத்துல அவளுக்கெல்லாம் அன்பு கிடையாதுரா, எப்போ பார் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கா, உன்னுடைய அருமை பெருமை தெரியாத, அங்கே போய் நீ விளையாடாதரா கண்ணா அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இல்லாத தூஷணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று. இவாள்லாரும் எஜமானாலாம் தப்பு சொன்னால் அங்கே வேலை செய்கிறாள் தொழுத்தைமார்கள், அவளும் கூட தப்பு சொல்லுவாளாம். அவளுக்கும் இழப்பமாக போயிடுமா. அவள்லாரும் கூட ஒன்று சொல்லணுமா கண்ணா, தூஷணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்திலிருந்து. அவளுக்கு வேலைக்காரியாக இருக்காள, அவளும் சொல்கிறா. ஆயர்களுக்கு வேலைக்காரனாக இருக்கிற அந்த தொண்டர்களும் உன்னை சொல்கிறா. இது தேவையாடா கண்ணா உனக்கு? அம்மா சொல்கிற வார்த்தையை கேள்றா. தாய் சொல்லுக்கு தர்மம் கண்டாய் தாமோதரா இங்கே போகதாய. தாயார் சொல்கிற வார்த்தைக்கு அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அந்த தர்மத்தை கேளுடா கண்ணா, நீ போகாதரா, உன்னை சொன்னால் என் மனசு கேட்குமாடா அப்படின்னு சொல்லி தாயார் புலம்புற மாதிரியாகவும் இதில் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் இப்படி முடிக்கிறார். அடுத்தது இன்னொரு கோபிகை தப்பு சொல்கிற மாதிரி, கண்ணலில் லட்டுவத்தோடு சீடை காரெள்ளி நுண்டை கலத்தில் இட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் புக்கவற்றை பெருத்தி போந்தான், பின்னும் அகம்பு குறியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான், உன் மகன் தன்னை யசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. திருப்பியும் சொல்கிறா, கண்ணலில் லட்டுவத்தோடு சீடை. ஆழ்வார் இப்படி பாடி வச்சதுனால தான் நாம் நாளைக்கு ஸ்ரீ ஜெயந்திக்கு சீடையும் வெள்ளச்சீடையும் எள்ளூரண்டையும் நாம் பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஆழ்வார் இப்படி பாடிட்டார். அத்தை கண்ணலில் லட்டுவத்தோடு சீடை, நன்னா வெள்ளத்தை போட்டு லட்டு பிடிச்சி சீடை பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாத காரெள்ளி நுண்டை களத்திலிட்டு, கருப்பு எள்ளு புதுசாக இது பண்ணின புதுசாக எள்ளு விளைஞ்சா நெல் விளைஞ்சா பகவானுக்குன்னு முதல்ல பிரீத்தியாக எடுத்து வைப்பா. எள்ளு விளைஞ்ச உடனே பகவானுக்காக எள்ளு உருண்டை பண்ணி சமர்ப்பிப்பா. அந்த காலத்தில் அப்படி வழக்கம். அதே மாதிரி கண்ணலில் லட்டுவத்தோடு சீடை காரெள்ளி நுண்டை களத்திலுட்டு. கண்ணனுக்கு காரெள்ளி நுண்டை பிடிக்குமா, அந்த கருப்பு எள்ளில் உண்டை பிடிச்சி இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு உரிமையில் வைக்கிறாளாம். நம்பாந்தானே, இதுக்கு என்ன பெரிய இது, யார் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போகிறாளாம். என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் பூக்கவற்றை பெருத்தி போந்தான். நான் வெளியில் போக போகிறனான்னு பார்த்து எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாத காலி பண்ணிட்டான். அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாம் காலி பாத்திரம். போராத குறைக்கு பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி, என்னுடைய உள்ள பூந்து வீட்டுக்குள்ளே பூந்து உரிய நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். புதுசாக வெண்ணெய் கடைஞ்சி வச்சுருக்கனான்னு, பழைய வெண்ணெயெல்லாம் காலியாகி கொடுத்து புது வெண்ணெய் கடைஞ்சி வச்சுருக்கனான்னு பார்த்து அத்தையும் சோதிச்சுட்டுருக்கான். அந்த சமயத்தில் நான் உள்ளே போயிட்டேன், என் கையில் மாட்டின்னு விட்டான். உன்மகன் தன்னை யசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. இப்படி கையும் களவுமா உன் பிள்ளையை நாங்கள் பிடிச்சிருக்கோம், நீ பாரு அவன் இந்த மாதிரி ஒரு தீம்பு பண்ணுறானே. இது நாங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் சில, இவனை இந்த மாதிரி வளர்த்திருக்கி யசோதானி அப்படின்னு யசோதையை கம்ப்ளைண்ட் சொல்கிறாளாம். யசோதை அதுக்கு பதில் சொல்கிறா, சொல்லில் அரசி படுதி நங்காய் சூழலுடையனும் பிள்ளைதானே, இல்லம் புகுந்தன் மகளை கூவி கையில் விளையை கழற்றி கொண்டு கொல்லையின் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொருத்தி கவளை கொடுத்து அவ்வளை கொடுத்து நல்லன நாவல் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. நீ சொல்லில் அரசி படுதினங்காய், நீ ரொம்ப நன்னா பேசுவே, உன்னுடைய பேச்சை எனக்கு தெரியாதா? யசோதை பதில் சொன்னால் அவளுக்கு இந்த பட்டத்தாவா கொடுக்குறா, நன்னா பேசுவேன், நீ பேசத்தில் ராஜாத்தி தான் யாரும் இல்லைன்னு. உன் பிள்ளை இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன பண்ணான்னு தெரியுமா?
நல்ல சூழலுடையன்னு உன் பிள்ளை தானே. உன் பிள்ளை அதுக்கு மேலே ரொம்ப நல்லவன் தெரியுமா? அவன் பண்ணுற வேலையை நான் சொல்கிறேன் கேளு. இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றி கொண்டு உரிமையோடு கூட என் பொண்ணு உள்ளே இருந்தா அவளை கூட்டு கையில் வலை ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி கொண்டா பார்க்கலாம், எப்படி இருக்குது, கயிற்ற வரதா பார்க்குறேன் கொடு அப்படின்னு சொல்லி கழட்டின்டானாம். கயிற்ற வரதா பார்க்குறேன்னு சொல்லி கழட்டிண்டு கொல்லையின் நின்றும் கொடர்ந்து விற்ற அங்கொருத்திக்கு வளை கொடுத்து வாசலில் வந்து தோப்புகள்லேருந்து நாவல் பழங்கள் கொண்டு நாவல் பழக்காரிகள்லாம் விற்பாளுன்னு கூடையில் அவளை கூவினானா. அவளை கூட்டு இந்த வளையை கொடுக்குறேன், நாவல் பழம் கொடுன்னு கேட்டானா. சரி, அவன் வளை கொடுத்துருக்கான், நாவல் பழம் கொடுத்துட்டாவோ. கொல்லையின் நின்று கொணர்ந்து விற்ற அங்கொருத்திக்கு வளை கொடுத்து நல்லன நாவல் பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே. கை நிறைய நாவல் பழத்தை வாங்கிட்டான், வளையை கொடுத்தாச்சு, வந்து வியாபாரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவ உள்ளே வந்தாளான அந்த நாவல் பழக்காரிக்கிட்ட இந்த வளை இருக்குதே, ஏது அவளுக்கு ஏது வளை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு இந்த கண்ணன் தான் கொடுத்தான்னு நாவல் பழக்காரி சொல்கிறாளாம். சொன்ன உடனே நானா கொடுத்தேன், எனக்கா தெரியும், நாவல் பழக்காரிக்கிட்ட நீ அதுன்னு நானா கொடுத்தேன்னு அவளுக்கு பதில் சொல்ல விட்டாத சண்டையான் கண்ணன் அவளோட கூட. என்னால் பதில் சொல்ல முடியாத நல்லனா நாவல் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. நான் கொடுத்தனா அப்படின்னு என்னை பதில் சொல்ல விட்டாத பண்ணிட்டு சிரிச்சுட்டு போகிறான் நாவல் பழத்தை கையில் வச்சுட்டு. இப்படிப்பட்ட தீம்பு பண்ணுற இந்த பிள்ளைய நான் என்ன சொல்லுவேன் யசோதா? இவனை நீ கூவிக்கோ, உன் பிள்ளைய நீ கட்டுப்படுத்தினாதான் நாங்கள்லாம் இந்த ஆயர்குடியில் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஆனால் அத்தனை கோபிகளுக்கும் அந்த கண்ணன் சாட்டு அந்த கண்ணன் வெண்ணெய் அமுது உண்டாதான் அவளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் இது தாயார் நம்ம சொல்லுவோமே, நம்ம குழந்தைகளை இதை பாடாப்படுத்துறது இப்படி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோமே, அந்த பாடாப்படுத்துறதுன்னு அந்த குழந்தைகிட்ட வெறுப்போடவா நம்ம சொல்கிறோம். அது ஒரு சந்தோஷத்தை மிகுதியாக தானே நம்ம அந்த பாடாப்படுத்துறதுன்ற அந்த வார்த்தையை நம்ம இயற்கையாக எல்லா தாய்மார்களும் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த கோபிகைகள்லாம் அந்த கண்ணனிடத்தில் பிரீத்தியால் இந்த மாதிரி யசோதைக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியும், அந்த யசோதை இந்த மாதிரி அந்த பாவனையில் ஏண்டான்னு கண்ணனை கோவிச்சுக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஆழ்வார் இதை பாடியிருக்கார். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த சேஷ்டிதங்கள்லாம் இவன் பண்ணியிருப்பான்னு சொல்லி அத்தை தான் அசை போட்டு அனுபவிக்கிறார் ஆழ்வாரித்த. இந்த மாதிரி இதுக்கு வந்து பலஸ்ருதி என்ன சொல்கிறாருன்னா, வண்டு களித்திரைக்கும் பொழில் சூழ் வருபுனல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர் பிரான் விஷ்ணு சித்தன் பாடல் கொண்டிவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன் அடியார்களாகி எண்டிசைக்கும் விளக்காய் நிற்பார் இணையடியன் தலைமேலனவே. இந்த பாசுரங்களை பாடிட்டு ஆழ்வார் வந்து அதுக்கு பலஸ்ருதி சொல்கிறார். வண்டு கழித்து இறைக்கும் பொழில் சூழ் வரும் புனல் காவிரி தென்னரங்கன். வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணுற மாதிரி சோலைகள்லாம் சூழ்ந்து காவிரி பாயக்கூடிய அப்படி ஏற்பட்ட அந்த திருவரங்கம் இருக்கு. அந்த திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கிற அந்த தென்னரங்கனான திருவரங்கநாதன் அவன்தான் கண்ணபிரானாக இருந்து எல்லா விளையாட்டையும் பண்ணினான். அந்த விஷயத்தை பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர் பிரான் விஷ்ணு சித்தன் பாடல். அந்த திருவரங்கநாதனே கண்ணபிரான், கண்ணபிரானே திருவரங்கநாதன். அவன் பண்ணின அந்த சேஷ்டிதங்களெல்லாம் பட்டர் பிரானான விஷ்ணு சித்தன், அந்த விஷ்ணுவனுடைய சித்தத்தில் ஸ்திரமாக இருக்கப்பட்ட அப்படி ஏற்பட்ட அந்த விஷ்ணு சித்தன் சொன்ன அந்த பாடலை கொண்டிவை பாடி குனிக்க வல்லார். இந்த பாட்டுகளை சொல்லி எல்லாரும் பாடி சந்தோஷக்க வல்லார் இருக்காளே, அவளுக்கு கோவிந்தன் தன் அடியார்களாகி எப்பவும் பகவானுக்கு நீண்ட அடியார்களாகவும் பக்தர்களாகவும் இருப்பாளாம். அவளுக்கு வந்து அந்த பக்தி மேலிட்டு போகுமா. இந்த கண்ணனுடைய சேஷ்டிதங்கள்லாம் கேட்டால் எண்டிசைக்கும் விளக்காய் நிற்பர். தீபங்கள் ஏற்றினா எண்டிசைக்கும் ஜோதி தெரியுமே, அந்த மாதிரி தீபத்தை போல பிரகாசிப்பாளாம். எண்டிசைக்கும் விளக்காய் நிற்பர். அப்படியேற்பட்ட பாகவதாளுடைய திருவடி இருக்குதே, இணையடியன் தலைமேலனவே. இந்த மாதிரி அந்த பகவன் நாமாவையும் இந்த பாசுரங்களையும் சொல்லி சேவிக்கிற அடியார்களுடைய திருவடி இருக்குது, அது என்னுடைய தலைமையில நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இந்த முடிக்கிறத. இது ஆழ்வாருடைய பாசுரங்கள்லையும் சரி பெரியவாளும் சொல்கிறது உண்டு. இந்த கண்ணனுடைய ஒரு சேட்டிதங்களையும் அவன் சகடாசுரனை காலால் பாஞ்சி சம்ஸ்காரம் பண்ணினான், பூதனையை சம்ஸ்காரம் பண்ணினான், கோவர்தன மலையை எடுத்து நின்னான், அவன் வெண்ணெய் சாட்டான். இந்த மாதிரி குருந்து காளிந்த தலையில் நின்று காளியமர்தனம் பண்ணினான். இந்த மாதிரி அவனுடைய ஒரு சேட்டிதங்களையும் நினச்சி வாயால் சொல்கிற எல்லாருக்கும் அந்த பிறவியினுடைய இது முடிஞ்சு போய் அவள் பரமபதத்தில் வந்து என்றைக்கும் நித்தியராக இருப்பாளாம். அதனால் அதை ஒன்று சொல்கிறதுனால அது அப்படியேற்பட்ட பலனா அவ்வளோ ஒரு விசேஷமாக அப்படின்னு சொல்லி
ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இதுக்கு பலஸ்ருதிகள் சொல்லியிருக்க. நாமளும் இப்படி ஏற்பட்ட அந்த கண்ணனுடைய எத்தனையோ சரித்திரம், எவ்வளோ நாழி கேட்டாலும் அழுக்காத சரித்திரம் இருந்தாலும் இத்த மேலெழுந்த வாரியாக எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த சரித்திரத்தை உங்களோட நானும் பங்கிட்டுட்டேன். நீங்களும் எல்லாரும் அனுபவிச்சிருப்போங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கண்ணனுடைய சரித்திரம் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். இதோட சொல்லி நாம் அமைகிறேன். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்க கண்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க பிரார்த்திக்கிறேன். இதோட அமைகிறேன். நன்றி. முதல் பாசுரத்தில் அந்த கோபிகைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில் ஆரம்பித்து ஒவ்வொரு காட்சியும் எங்கள் எல்லாராலையும் பிருந்தாவனத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உணர முடிஞ்சது. அவ்வளவு அழகாக இருந்தது. கதவை பூட்டி சாவி அவளோட குழந்தைகள் கிட்ட கொடுக்கறதா இருக்கட்டும், இவன் அந்த வெண்ணெய் குடத்தை உருட்டி விடுறது, ஒவ்வொரு கோபிகைகளும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் கொண்டு வர்றது, அக்காரவடசல் மொத்தத்தையும் அவன் சாப்பிட்டுடுறது, கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏன் நம்ம பட்சணம் பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். முடிஞ்சு போயிடுத்தே, இன்னும் கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்ற மாதிரி பெருமாள் அமைச்சு கொடுத்துருக்கார். அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி தி பர்ஃபெக்ட் ஃபினாலே டு திஸ் ப்ரோக்ராம். கண்ணனை பணி மனமே ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களுக்கு எவ்வளவு நன்றிகள் நமஸ்காரங்கள் சொன்னாலும் அது போராது. தேங்க்யூ வெரி வெரி மச் ஒன்ஸ் அகெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் கதவ்ருக்ஷா வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். இந்த எபிசோடை நீங்கள் எல்லாரும் ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு நன்னா இருந்தது இன்னையோடைய ஃபினாலே எபிசோடு. இன்றைக்கி மட்டும் இல்லை, கடந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் கதவ்ருக்ஷா சார்பாக நன்றிகள் நமஸ்காரங்கள். முதல் நாள்லேருந்து இன்னி வரைக்கும் கண்ணனுடைய திரு அவதாரத்தையும் அவனுடைய லீலைகளையும் சேஷ்டிதங்களையும் விதவிதமாக இந்த வருஷம் அனுபவிச்சிருக்கோம். அதை நடத்தி கொடுத்தவா அத்தனை பேருக்கும் நன்றிகள் நமஸ்காரங்கள். குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. அவள் எல்லாருக்கும் கதவ்ருக்ஷா சார்பாக நன்றிகள். அழகழகாக கண்ணன் மாதிரியோ ராதே மாதிரியோ ட்ரெஸ் பண்ணிட்டு அற்புதமாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தா. அவளுக்கும் கதவ்ருக்ஷா சார்பாக நன்றிகள் நமஸ்காரங்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஆன இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே அந்த கண்ணனை நம்ம மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணி அவன்கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சுட்டே இருக்கணும். நம்ம செய்ய வேண்டியது அது ஒன்று மட்டும்தான். மற்றது எல்லாமே அவன் பார்த்துப்பான். நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கூடையும் கண்ணனுடைய அருள் மழை பொழிஞ்சுட்டே இருக்கணும். அவன் நம்ம எல்லாருக்கும் நல்லபடியாக அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கதவ்ருக்ஷாவின் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான கண்ணனை பணிமனமே இத்துடன் நிறைவடைகிறது. இதே மாதிரி உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்கள் எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.